வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உலக அழகினுடைய ஒரு ஃபேஷன் ஷோ, மற்றபடி ட்ரெஸ்ஸிங் ஃபேஷன் ஷோ, அப்புறம் ஒரு நடக்கக்கூடிய ஒரு மைல்டான ஒரு அழகான ஒரு ஃபேஷன் ஷோ, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபேஷன் ஷோ நடந்துட்டு இருக்கு உலகத்துல. அதுல ரொம்ப வித்தியாசமான ஒரு ஷோ கொச்சியில ஒரு தனியார் மருத்துவமனையில் நடந்திருக்கு. என்னன்னு கேட்டா, கர்ப்பிணிகளுக்கான ஒரு ஃபேஷன் ஷோ. எத்தனையோ ஃபேஷன் ஷோ, எத்தனையோ ஒரு நிகழ்வுகள், கர்ப்பிணிகளுக்கான ஒரு ஃபேஷன் ஷோ அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபேஷன் ஷோ. நடந்து முடிந்து அது இருந்திருந்தாலுமே கூட எதன் அடிப்படை அப்படின்னு கேட்டா, கர்ப்பிணிகள்லாம் அந்த காலத்துல மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாட்டின் அடிப்படையில நடிகை அமலாபால ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள செய்து. ஏன்னா கேட்டா, அந்த நேரத்துல அமலாபாலும் இந்த நேரத்துல கர்ப்பமா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயக்குனர் விஜய் கல்யாணம் பண்ணாங்க, அப்புறம் டைவர்ஸ் பண்ணாங்க, அப்புறம் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணி இன்னைக்கு அமலாபால் கர்ப்பமா இருக்கிறாங்க. அவங்கள ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள செஞ்சு இன்னைக்கு கொச்சியில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனை கர்ப்பிணிகளுக்கான ஃபேஷன் ஷோவை நடத்திருக்காங்க. 105 பேர் உலகிலேயே அந்த அளவுக்கு பிரபல்யமா ஒரு அதிகப்படியான ஒரு கர்ப்பிணிகளை கலந்து கொண்டார்களா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல். 105 கர்ப்பிணி பெண்கள். இதுக்கு முதல்ல அங்கங்க சின்ன சின்ன நடந்திருக்கு. பட் இருந்தாலுமே கூட 105 கர்ப்பிணி பெண்கள் ஒரே நேரத்தை கலந்து கொண்ட ஒரு ஷோவை இன்னைக்கு இந்த ஒரு ஷோ தான். கொச்சியில அந்த தனியார் மருத்துவமனையில் சிறப்பு விருந்தினராக அமலாபால் கலந்து கொண்ட அந்த கர்ப்பிணிகளோட ஃபேஷன் ஷோ. இது மாதிரி ஏகப்பட்டது. அதாவது ஃபேஷன் ஷோ அப்படிங்கிறது நல்ல விஷயம். பட் எதற்காக அப்படிங்கும் போதுல அது ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு அது ஒரு சாயத்தை பூசுறாங்க. இதுக்கும் ஒரு ஃபேஷன் ஷோ நடக்குது இல்லையா? இப்ப பாருங்க, சமீபத்துல விவாகரத்தை கொண்டாடக்கூடியது கூட ஒரு ஃபேஷன் ஷோ. விவாகரத்தை கூட கொண்டாடுறாங்க. அப்புறம் இன்னொரு அம்மா தனிப்பட்ட முறை நான் சிங்கிள் மதர் அப்படின்னு அது ஒரு தனிப்பட்ட ஒரு கொண்டாட்டம். டைவர்ஸ் ஆயிருச்சு, அதை சிங்கிள் மதரா இனிமே இருப்பாங்களாம். தன்னோடு கணவன் இருக்க மாட்டாராம். ஏன்னா டைவர்ஸ் ஆயிட்டாங்க இல்லையா? அதனால சிங்கிள் மதர் கலாச்சாரம். அதே போல கர்ப்பிணிகளோட ஃபேஷன் ஷோ கலாச்சாரம். இதனால என்ன ஒரு நன்மை உண்டாக போகிறது, ஒரு கர்ப்பிணிகளுக்கு மன உந்துதல் உண்டாக போகிறது அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சொல்ல முடியாது. கர்ப்பிணிகளுக்கு இதுல என்ன உந்துதல்? 105 கர்ப்பிணிகள் ஒன்னா கூடி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆளுக்கு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள போகிறார்கள். மற்றபடி இதுல சிறப்பு விருந்தினா அமலாபால்னு ஒரு நடிகை அப்படியே பூனை நடை நடந்து வந்தார் மெதுவா. ஏன்னா அவர் கர்ப்பமா இருக்கிறாரு. அப்படிங்கும் போதுல வயிறு ஆடும், உடல் ஆடும். அதனால பூனை நடை போல மெதுவாக நடந்து வந்தார் அப்படின்னு ஒரு பப்ளிக். கொச்சியில உள்ள அந்த தனியார் மருத்துவமனை தன்னுடைய மருத்துவ மனைவி விளம்பரத்திற்காக இதை செய்ததா, உண்மையிலேயே கர்ப்பிணியின் நலனுக்காக செய்ததா அப்படிங்கிற கேள்வி இதுல வருது. பார்க்கக்கூடிய சமயத்துல இது மருத்துவமனையின் விளம்பரத்துக்காக செய்ததை போலதான் இருக்கு. பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மருத்துவ கருத்தரங்கம், மருத்துவ இலவச முகாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆமா, அங்கெல்லாம் போனோம் அப்படின்னோம்னா உடனே செக் பண்ணுவாங்க. கொஞ்சம் அதிகமா இருந்தா கூட, ஏங்க உங்களுக்கு பிபி அதிகமா இருக்குதுங்க, உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்குதுங்க, உங்களுடைய பார்வை நல்லா இருக்கு. அதாவது இந்த இலவச கண் சிகிச்சை முகாம்லாம் போடுவாங்க. பார்வை நல்லா இருக்கு, இருந்தாலும் சோர்ஸ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் நான் எழுதி கொடுக்குறேன், அங்க போய் மீண்டும் உங்களை கண்ணை செக்அப் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த ஒரு மருத்துவமனையை நோக்கி அவர்கள் அனுப்ப வேண்டுமோ அதுக்கு அனுப்பிச்சு விட்டு போட்டு இவர் ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இவர் தப்பிச்சு போயிடுவாங்க இந்த டாக்டர்ஸ்லாம்.
போய் பார்த்தா சில நேரம் இந்த டாக்டர்ஸ் தான் அங்கேயே உட்காந்துருப்பாங்க. அதாவது பேஷண்ட்டை வந்து கூட்டுறதுக்காக நடைபெறக்கூடிய ஒரு சூழலாக தான் இன்னைக்கு கருதப்படக்கூடிய சூழல். அதன் அடிப்படையில் வந்து கர்ப்பிணிகளுடைய ஃபேஷன் ஷோ. சரி, இது இப்படி ஒரு கூட கூத்து நடந்தாலுமே கூட அந்த கர்ப்பிணிகளோடு கடந்த அந்த கூட்டணியான அந்த ஃபேஷன் ஷோவால என்ன நன்மை விளைய போகிறது? ஆளுக்கு ஆளு தன்னுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள போகிறார்கள், அவ்வளவுதான். மற்றபடி வந்து கட்டாயமா ஏதாவது வேறு விதமா நடக்க வாய்ப்பு இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. கர்ப்பிணிகள் ஃபேஷன் ஷோ என்பது உண்மையிலே வந்து நம்முடைய ஒரு மன விருப்பத்தின் வெளிப்பாடாக, ஒரு பெண் தன்மை, ஒரு தாய்மையின் வெளிப்பாடு, பாராட்டக்கூடிய விஷயம். இதை ஃபேஷன் ஷோவாக பார்க்கக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு பகிரங்கமான ஒரு கேள்வி அன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஃபேஷன், கல்யாண ஃபேஷன், அது கல்யாணம் நடத்தக்கூடிய சமயத்தை கல்யாணத்தை ஒரு ஃபேஷனா பண்றோம். அப்புறம் மஞ்சள் நீராட்டு விழா சொல்லப்பட வயசுக்கு வந்தது ஒரு விழாவை கொண்டாடுகிறோம். அப்புறம் நிச்சயதார்த்த விழான்னு கொண்டாடுறோம். அப்புறம் குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா முதல் வருஷத்தை ஒரு விழாவை கொண்டாடுறோம். அப்புறம் பிறந்த நாள் விழா, இப்படின்னு ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கு. அப்புறம் வளையக்காப்பு விழான்னு ஒன்று இருக்கு. இன்னைக்கு வந்து கர்ப்பிணிகளோட ஃபேஷன் ஷோ விழா. அது ஒரு விழாவாக இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு கர்ப்பிணிகள் சந்திப்பாக இருந்தா கூட பரவாயில்லை. இது ஒரு ஃபேஷன் ஷோவாக நடத்தக்கூடிய அளவுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்துல இது முழுக்க முழுக்க வந்து மருத்துவமனையின் வந்து விளம்பரத்தின் வெளிப்பாடாகத்தான் நம்ம கருதக்கூடிய ஒரு சூழல். இதனால வந்து என்ன மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் ஒரு கர்ப்பிணிக்கு வந்துவிட முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்ன வந்துட போகுது? கர்ப்பிணி பேசிக்குவாங்க, கருத்துக்களை பரிமாறிக் கொள்வார்கள், அவ்வளவுதான். மற்றபடி மகிழ்ச்சிகரமான ஒரு நிலைப்பாட்டுக்கும் ஆரோக்கியமான ஒரு நிலைப்பாட்டுக்கும் என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. யோகா சம்பந்தப்பட்ட வகையில மற்றபடி பிராணாயாமம், தியானம் இவைகளை சொல்லி கொடுத்து அதன் அடிப்படையில வந்து என்னென்ன ஒரு மருத்துவ முறைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்தது அப்படின்னா கட்டாயமா அதை வந்து வரவேற்கக்கூடிய ஒரு சூழல். ஃபேஷன் ஷோ அப்படிங்கும் போது என்ன அதுல பாராட்டக்கூடிய விஷயம் இருக்கு இல்ல? இதுல வந்து ஏதோ வரக்கூடிய காலங்கள் ஆபாசங்கள் கலந்து விடாமல் இருந்தால் சரி. அது வந்து அமலாபால் வந்து ஒரு குடும்பத்தனமான ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு பூனை நடை நடந்தாரா? அதெல்லாம் கிடையாது. அதுலேயும் கவர்ச்சிகரமான ஒரு நடை. கர்ப்பிணியா இருக்கிறாரு நடிகை அமலாபால், ரைட், ஓகே. அதுல எதுப்பா கர்ப்பிணியா இருக்கிறோம், மற்றபடி வந்து குடும்பத்தனமான ஒரு பெண்ணாக நாம் மாறிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு கிடையாது. அதுலேயே வந்து பாதி ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பாதி உடம்பு தெரிந்து கொண்டு பாதி நிர்வாண நிலையில் தான் வந்து அவர் ஃபேஷன் ஷோ நடந்து போறாரு. அப்படிங்கும் போது இது என்ன நிலைப்பாடு இருக்கு? குடும்பத்தனமான ஒரு விஷயம் நடந்தாலும் கூட பரவாயில்லப்பா, முதல்ல மாதிரி அமலாபாடு இல்லை, மற்றபடி வந்து இன்னைக்கு அற்புதமா பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல வந்து இதை வைத்து பல பெண்கள் திருந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னாலும் சொல்லலாம். அப்படி ஒரு கருத்துக்கு அங்க நிலைப்பாடு கிடையாது. இதை வச்சு பல பெண்கள் வேறு விதமா நடந்து உள்ள வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதாவது ஃபேஷன் ஷோ அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ் சம்பந்தப்பட்ட வகையிலையோ, மற்றபடி வந்து வேறு அழகு சம்பந்தப்பட்ட வகையிலையோ, மற்றபடி வேறு விதமான ஒரு தங்க நகைகளை போட்ட ஆபரணம் சம்பந்தப்பட்ட வகை நடந்தா கூட அது ஒரு அழகு அப்படின்னு போயிடும். இது கர்ப்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், தாய்மையின் வழிபாடு. இதற்கு ஒரு தனக்கென்று இதற்கு ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த மரியாதை இல்லாம போச்சு. மரியாதை இல்லாம போச்சு. சில பெண்கள் விவாகரத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதையை கூட தன்னுடைய கற்புக்கும் மற்றபடி வந்து தான் கொண்டிருக்கக்கூடிய கர்ப்பத்தனமான தன்னுடைய பிரசவத்துக்கும் கொடுப்பதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில இதை பார்க்கின்ற பொழுது உண்மையில் இது தேவையா அப்படிங்கிற கேள்வி வருது. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபேஷன் ஷோ, ரைட், ஓகே, அப்படின்னு சொல்ல வரல. கர்ப்பிணிகளுக்கு எதற்காக ஃபேஷன் ஷோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? என்ன கேட்ட மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்காக. இதுல என்னத்தை இருக்குது? ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்து மற்ற கர்ப்பிணி பெண்கள் எவ்வாறு நடந்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது, எந்த போட்டோவும் கிடையாது. அமலாபால் மட்டும் பாதி ஜாக்கெட் போட்ட நிலையில, மற்றபடி பாதி உடல் தெரிந்த நிலையில கவர்ச்சிகரமா தான் நடந்து போறாரு. இதை போய் நம்ம எவ்வாறு உயர்வாக கொள்ள முடியும் அப்படிங்கிற கேள்வி வரக்கூடிய சமயத்துல வரும் காலங்கள்ல இவைகளெல்லாம் வந்து வைத்து பிற மருத்துவமனை வியாபாரம் செய்ய ஆரம்பித்து
விடுவார்களோ அல்லது ஆரம்பித்து இப்போ விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு பகிரங்கமான ஒரு கருத்து தான் நமக்கு வருது. ஆமா, கர்ப்பத்தை கூட விலை பேசக்கூடிய அளவுக்கு, கர்ப்பத்தை கூட பெரிதுபடுத்தக்கூடிய அளவுக்கு, கர்ப்பத்தை கூட ஒரு ஃபேஷன் ஷோவாக மாற்றி விளம்பரப்படுத்தக்கூடிய அளவுக்கு அப்படித்தான் போயிட்டு இருக்கு. முதலெல்லாம் வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னா நாள்பட்ட முறையில் கஷ்டப்பட்டு பார்ப்பாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. டெஸ்ட் டியூப் பேபி, ஐவிஎஃப், இப்படி ஏகப்பட்ட வந்துருச்சு. அது இல்லாம கருமுட்டையை வந்து உரைய வைத்தல் அப்படிங்கிற கான்செப்ட் அது ஒரு வகையை போயிட்டு இருக்கு. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்து கர்ப்பிணிகளோட ஃபேஷன் ஷோ நடத்த வேண்டியதான் இதுன்னு சொல்ல வரல. யார் யாருக்கெல்லாம் ஃபேஷன் ஷோ நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆமா, இதையெல்லாம் வந்து ஒரு பப்ளிக்கா பண்ணக்கூடிய சமயத்துல பார்க்கக்கூடிய கண்கள் எந்த நிலைப்பாட்டோடு பார்க்கின்றன அப்படிங்கிற ஒரு இன்னொரு கேள்வி இருக்கு. பல விளம்பரத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐவிஎஃப் குழந்தையின்மை சிகிச்சை நிலையம் கூட போட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றை மட்டும் தனியாக கையை வச்சு தூக்கி காட்டி ஒரு போட்டோ போட்டிருப்பாங்க. ரைட், ஓகே, அது தாய்மையின் வெளிப்பாடு தான். பட் அதை வந்து எவ்வாறு வெளிப்படுத்துவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது நம்முடைய கண்கள் எவ்வாறு பார்க்கின்றன அப்படிங்கிற ஒரு தன்மை அது வேறு வகையா இருந்தாலுமே கூட எவை எதை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதன் அடிப்படையில வந்து இதெல்லாம் தேவையற்ற ஒரு கலாச்சாரமாக இந்த நுழைந்து விட்டதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே இது வந்து பாராட்டக்கூடிய விஷயமாக சொல்ல முடியாது. இது வந்து பிற்காலத்துல வந்து இன்னும் பகிரங்கமாக ஆக்கப்பட்டு இதை வைத்து விளம்பரம் தேடக்கூடிய பல நபர்கள் உருவாகி விடுவார்கள் அப்படிங்கிறது கண்கூடான உண்மை. அதே நேரத்துல வந்து இதை வச்சு ஒரு கர்ப்பிணி வந்து ஆரோக்கியத்தை அடைய முடியுமா அப்படிங்கிறது, மகிழ்ச்சியை அடைய முடியுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி. அதே நேரத்துல இதை பல தவறாக பயன்படுத்தவும் கவர்ச்சிகரமாக பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற கருத்தையும் நம்ம பார்க்கக்கூடிய சூழல் தான் இதுல இருக்குது. பார்ப்போம் வரும் காலங்கள்லாம் வந்து எப்படியெல்லாம் இருக்கும் என்பதெல்லாம் ஒரு விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு சின்ன உதாரணங்கள் தான். ஆமா, எதுக்கெல்லாம் ஃபேஷன் ஷோ, எதுக்கெல்லாம் ஒரு ஷோ காட்டுவது. இந்த பாருங்க, இப்ப சொல்றான் பாருங்க, முதலெல்லாம் வந்து கடன் வாங்கினாலே அப்படியே மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு அடிக்கும். அதைத்தான் அன்னைக்கே கம்பன் எழுதணும். கடன் பற்றார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னா. கடன் வாங்கினாலே வந்து அந்த அளவுக்கு ஒரு ஊருக்குள்ள சில பேர் கேவலமாக பார்ப்பார்கள். மது அருந்தினால் கேவலமாக பார்ப்பார்கள். கொலை செய்தவனை கேவலமாக பார்ப்பார்கள். ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லாத்தையுமே வந்து என்ன பண்றது, உயர்ந்த வகையிலும் மற்றபடி அவனை கண்டும் இந்த சமுதாயம் உயர்வாக பேசுகிறது. லோன் மேலாமா போட்டிருக்காங்க. லோன் மேலா கடன் என்ன ஓசிலியா கொடுத்துட போறான், அது வட்டி வாங்க மாட்டானா? அது மாதிரி இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து வரும் காலங்களில் விளம்பரத்துக்காக நடத்தப்படக்கூடிய விஷயம் தானே தனி. மற்றபடி இப்படிப்பட்ட ஷோக்களின் மூலமாக எந்த ஒரு கர்ப்பிணியும் மகிழ்ச்சியும் அடைய முடியாது, ஆரோக்கியத்தையும் அடைய முடியாது என்பதுதான் பகிரங்கமான உண்மை. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.